நண்பர்களே, நான் ரொம்ப எதிர்பார்த்து போய் பல்ப் வாங்கின படம்னா அது இந்த படம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலையாளத்துல பார்த்திருப்போம், தமிழ்ல பார்த்திருப்போம், ஏன் ஹிந்தி லெவலுக்கு கூட நம்ம பார்த்து வந்தோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, கன்னடத்துல தமிழ் டப்பிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சரி, நம்மளுக்கு என்ன ஃபீல் கொடுக்கும்னு சொல்லி பார்த்தேன். ஸோ மரண மொக்கை கொடுத்துருச்சு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். தேவி பிரசாத் செட்டி டைரக்ஷன்ல விஜய் ராகவேந்திரா நடிச்ச படம் தான் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். சோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, விஜய் ராகவேந்திரா வந்து கர்நாடகால ஒரு போலீஸா இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டேஷன்ல மட்டும் அந்த சரௌண்டிங்ல நிறைய கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில அண்ட் ஒரே பேட்டர்ன்ல அந்த கொலை நடக்குது. சோ அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ அந்த கொலைகாரன் யாரு, அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிச்சாரு, சோ அதுதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. ஸோ ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கதைக்களம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கிரைம் த்ரில்லர் பிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்த கதைக்களம் தான். ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை ஹீரோ எப்படி விசாரிச்சாரு, அந்த கொலைகார யாரு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்ன்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனா என்னன்னா வந்து இவர் எடுத்துட்டு போய் அந்த பண்ண விதங்கள் நல்லா இருந்துச்சு. ஒரு மியூசிக், அந்த மியூசிக் கத்துக்க போற பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க வந்து அப்பாவை கொல்றது ஏன் எதுக்காக கொண்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போன விதங்கள் நல்லா இருந்துச்சு. மெயினா வந்து இந்த படத்துல நிறைய இடங்கள் வந்து ட்விஸ்டுகள் நிறைய வச்சிருந்தாங்க, நிறைய திருப்பங்கள். அண்ட் விஜய் ராகவேந்திராவோட ஆக்டிங்க்கும் இந்த கதைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு உட்கார வச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப லேகா ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போய் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல என்னடா இது படம் ஸ்லோவா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சு அண்ட் கிளைமேக்ஸ்ல சொதப்பிட்டாங்க. இந்த படத்துல விஜய் ராகவேந்திரா ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா இவர் இல்லைன்னா இந்த படமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த லெவலுக்கு இருந்துச்சு. கதைக்கு இவர் தான் நல்லா செட் ஆகி நல்லா ஒன்றி போய் நடிச்சிருந்தாரு. அண்ட் இவர் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் ஓவரால் நல்லா பண்ணியிருந்தாலுமே அட்மாஸ்பியர் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஆக்டிங் சரியில்லை. ஒரு சீன்ல விஜய் ராகவேந்திரா வந்து பாத்தீங்கன்னா கொலை நடந்து அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுக்கு போற இடத்துல அந்த இளம் வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் ராகவேந்திரா அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபீலிங்கை காட்டிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லா விஷயங்கள் வரும்போது நமக்கு அந்த கதையை விட்டு நம்ம வெளியே வர தோணுது. ஆனா அதே மாதிரி அந்த கேஸ் விசாரிக்க போகும்போது அந்த கொலை நடந்த வீட்டுல போய் விசாரிக்க போவாரு, ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு சொல்லி விசாரிக்க போகும்போது அந்த வீட்டுக்கார பொம்பளையே பாத்தீங்கன்னா அவ்வளோலாம் இல்ல, என்னப்பா ஓகேவா நடிச்சது, ஓகேவா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. நம்மளுக்கு அவ்வளவு கனெக்ட் ஆகல அண்ட் எமோஷன்ஸும் அவ்வளவு கனெக்ட் ஆகல, அந்த லெவலுக்கு இருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மனுஷன் உண்மையாலுமே தரமான ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சினிமாட்டோகிராஃபி அவ்வளோக்கு இல்ல, ஒரு காமனான ஒரு கிரைம் த்ரில்லரா தான் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபி வேற லெவல் சொல்லுவேன், நிறைய கட் ஷாட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த நேச்சுரல் காட்டின விதங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த வில்லேஜை சுத்தி காட்டின விதங்கள் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த கேஸை நடத்திட்டு போன விதங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி சைட்ல நல்லாவே பண்ணிட்டாரு. அண்ட் மெயினா விஜய் ராகவேந்திராக்கு வந்து நிறைய ஷாட் வச்சது, அப்புறம் சேசிங் ஷாட்ல வச்சதெல்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் உண்மையாலுமே மனுஷன் வேற லெவல் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கதைக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்ல அந்த மியூசிக் போட்டு எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் அண்ட் கிரைம் சம்பந்தப்பட்டன்னு தெரிஞ்சு அப்படியே ஒரு கர்நாடிக் ஃபீல்ல நம்மளுக்கு அந்த கிரைம் த்ரில்லரை கன்வே பண்ண விதம் உண்மையாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் இந்த படத்துல மைனஸா பார்த்தது என்ன, ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட் நான் கதைக்களத்தை சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெரிய கதைக்களம்லாம் இல்ல, ஒரு காமனான கதைக்களம். அந்த கதைக்களத்தை அப்படி நம்மளுக்கு கன்வே பண்ணி காட்டியிருக்காங்க. ஆனா என்னன்னா வந்து இவங்க கதைக்களம் பண்ண விதமா எப்படி இருந்தாலுமே எதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு டீச்சர் அவனை கொண்டு வந்து உள்ள சேர்த்து அந்த கொலை கேஸ் விட்டான்னு தெரியல. ஆனா அது வந்து இந்த படத்துக்கும் சரி அந்த கதைக்கும் சரி சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க கொண்டு வந்து அவன் பைத்தியானாட்டு நடிக்க வச்சு, அவன் வேற டீச்சரா வேற இருக்கா, அவன் நடிக்க வச்சு அவனோட கேஸை கண்டுபிடிச்சது, அது வந்து திருப்பங்கள் பண்ணது வந்து இன்ட்ரெஸ்ட்ல இல்ல. அதுக்கு நீ இந்த கேஸே வந்து அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் எழுதிட்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் டைரக்டர் வந்து இந்த படத்துல திரைக்கதைகளை வந்து இன்னும் எழுதிருக்கலாமோ, ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உண்மையாலுமே சொல்றேன், என்னால வந்து சீன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே மாற்றங்கள், இதுக்கப்புறம் இதான நடக்க போகுது, அதுக்கப்புறம் இதான நடக்க போகுது சொல்லி நிறைய இடத்துல நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். கிளைமேக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸே கவர் பண்ணி சொல்லிட்டாங்க, டே இதுக்கப்புறம் இதான நடக்க போகுது, காமனா எல்லா கிரைம் த்ரில்லரும் நடக்கிற மாதிரி தான் சொல்லிட்டானுங்க. ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் கிடைச்சதுன்னா, இதுக்கு நம்ம பேசாம தமிழ் டப்லயே நிறைய கிரைம் த்ரில்லர் பிலிம்ஸ் இருக்குது, ஹிந்தில மலையாளத்துல. சோ அதுவே பார்த்துட்டு போயிடலாம் இருக்கு. அந்த லெவலுக்குல இந்த படம் ஒன்றும் அவ்வளவு ஒர்த்ல இல்ல. சோ நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வெயிட் பண்ணி ஓடிடில வரும், அதுல போய் பாருங்க. சோ நான் இந்த படத்தை கொடுக்க ரேட்டிங்கன்னா 5/2.5. சோ நீங்க இந்த படத்தை போய் பாத்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.